வணக்கம். வாழ்க்கை ஏன் பொறுப்பை ஏன் எல்லாரும் இழக்கிறார்கள் என்றே தெரியவில்லை. பொறுமையாக இருக்க பழகுங்கள். கோபம் என்கின்ற அகந்தையை அகற்றுங்கள். இனிமையான வாழ்க்கையை, அற்புதமான வாழ்க்கையை இறைவன் கொடுத்திருக்கிறார். நமக்கு மட்டுமல்ல, கீழே இருக்கிறவராக இருந்தாலும் சரி, பிச்சைக்காரராக இருந்தாலும் சரி, கோடீஸ்வரராக இருந்தாலும் சரி, வயிற்று பிழப்புக்காகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே வாழ்க்கை என்றது ஒரு குறுகிய வட்டம். அந்த வட்டத்துக்குள் எத்தனையோ ரசனைகள் இருக்கிறது வாழ்வதற்கு. நல்ல வழியில், நேர் வழியில் சிந்தித்து நமது ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்ததையும், மாதா பிதா குரு தெய்வம், அம்மா அப்பா, நமது நண்பர்கள், நாம் எல்லாருமே நல்ல வழியில் சிந்திக்க வேண்டும், நல்லதையே பேச வேண்டும், நல்லதையே நாட வேண்டும் என்று அரசாங்கமும் இதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறது. பின்பு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்றே தெரிவதில்லை. சாதாரண நம் 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு டீயை பொறுமையாக குடிக்கிறோம். பொறுமையாக குடிக்கிற டீக்கு கொடுக்குற மரியாதையை வாழ்க்கையில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்காண்டி தான் நான் இதை சொல்கிறேன். யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல. எல்லோரும் நல்லவர்களாக மாற வேண்டும். நம் சமுதாயம், நம் நாடு, நம் இந்திய தேசம் என்கிற உணர்வோடு இருந்தால் மட்டுமே நாட்டில் நாம் சாதிக்க முடியும். நாடு ஒற்றுமை பெறும். எப்படா இந்த நாடு கீழே விழும், எப்படா இவன் கீழே விழுவான் அப்படிங்கிற இது பல பேரும் பல கோணங்களில் சிந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். உலக நாடுகளே நாம் இந்தியாவை பார்த்து அச்சப்படுகிறது என்றால் அதற்கு நாம் ஒற்றுமையாக இருக்கணும், நல்லபடியாக வாழ வேண்டும் என்கிற கருத்தினை நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகன் ரிப்போர்ட்டராகிய நான் இதை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வையகம். தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா, இந்தியனாக பெயர் வாங்கடா. நன்றி.